ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி இன்றைக்கி ஒன் சைட் ரேலியாக 225 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு என்ன காரணம், ட்ரெண்டிங் ஒய் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நாம் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டேட்டா பேஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் மாஸ்டர் எக்ஸல் சீட் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நாம் புட்கால் ரேஷியோ அடிப்படையில் பார்க்கும்போது புட் சைடு பாருங்கள் 12,32,660 கான்ட்ராக்டும், கால் சைடு பாருங்கள் 5,96,941 கான்ட்ராக்டும் இருக்குது. அப்போ உங்களுக்கு புட்கால் ரேஷியோ பார்க்கும்போது 1:1 எபோவ் இருக்குது. 1:1 எபோவ் புட் சைடு ரொம்ப அதிகமான ரைட்டர் உள்ளே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்க்கும்போது ஒரு சில நண்பர்கள் சந்தேகம் கேட்குறாங்க, இந்த டேட்டாவை நீங்கள் மார்க்கெட்டு முடிஞ்ச பிறகு சொல்கிறீங்க, லைவ் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதையும் நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் எல்லா வீடியோவிலையுமே சொல்லிக்கிட்டு தான் வரேன், ஆனால் அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதனால் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் எக்ஸல் சீட்டு. நெட்டாக கால் சைடு எவ்வளோ இருக்குது, புட் சைடு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த புட் கால் ரேஷியோ நமக்கு காட்டிக்கிட்டே வரும். ஸோ இதை நம்ம இந்த மாஸ்டர் எக்ஸல் சீட்டில் பார்த்துடலாம். இது ஒரு ஸ்கேனராக நமக்கு செயல்படும். அதேமாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் ஹையஸ்ட் ஓஐ எந்த சைடு வருது அப்படின்னு சொல்லி நம்ம காட்டிக்கிட்டே வரும். இது ஒரு ஸ்கேனரை நமக்கு செயல்படும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பாருங்கள், ப்ராஃபிட் மார்ட்டோட ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஆப்ஷன் செயினில் நமக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், கால் சைடு ஓஏ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியுது. அதேமாதிரி புட் சைடு தான் ஓஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் கால் சைடை விட புட் சைடு அதிகமான ஓஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் நீங்கள் குறிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஓஏ எல்லாமே லேக்ஸில் தான் இருக்குது. பாருங்கள், 99.95 எல் கொடுத்துருக்காங்க. இந்த கால் சைடு ஓஏ இன்க்ரீஸ் ஆனாலும் இது எல்லாமே லேக்ஸில் தான் இருக்குது. ஆனால் புட் சைடு பாருங்கள் 1.01 க்ரோர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதோட ஓஏ இன்க்ரீஸ் க்ரோரில் இருக்குது புட் சைடு. அதேமாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள் 1.02 க்ரோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது புட் சைடு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரோர் கணக்கில் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் கால் சைடு பாருங்கள் லேக்ஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால தான் காலை விட புட் சைடு அதிகமான ஓஏ இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாஸ்டர் எக்ஸல் சீட்டில் நம்ம காட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரெண்டிங் ஓஏக்கு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ட்ரெண்டிங் ஓஏ நான் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரெண்டிங் ஓஏயில் தான் எவ்ரிடே நான் இதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாஸ்டர் எக்ஸல் சீட்டில் நெட்டாக உங்களுக்கு புட் கால் சைடு எவ்வளோ சேஞ்ச் இன் ஓஏ இருக்குதுன்னு சொல்லி நம்ம காட்டிகிட்டே வரோம். அதை தான் நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் எவ்ரி 3 மினிட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தான் இதோட டேட்டாவை நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் மார்க்கெட் சென்டிமெண்ட் டவுன் சைடு இருந்தது, எப்போ அப் சைடு மாறுச்சு அப்படின்னு சொல்லி எவ்ரி 3 மினிட்டுக்கு இந்த டைம் ஃப்ரேமில் நான் உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். இங்கே நெட்டாக மார்க்கெட் முடிஞ்ச வேட்டி பார்த்தீங்கன்னாக்கா கால் சைடை விட புட் சைடு தான் அதிகமான ரைட் இருக்கான்னு சொல்லி காட்டுது. இது காலையிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த எக்ஸல் சீட்டில் எப்படி காட்டியிருக்கும் அப்படின்றது தான் இங்கே நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த இடத்த நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம கிராஃபை பார்த்துட்டு வந்துடலாம். எப்பவும் போலவே கிராஃபை பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 9:15 உங்களுக்கு 9:30 வரைக்குமே புட்கால் ரேஷியோ ஒரே ஈவனாக தான் இருக்குது. புட் சைடும் சரி கால் சைடும் சரி ஒரே சமமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 9:30க்கு மேலே தான் உங்களுக்கு என்ன ஆகுது, புட் சைடு அதிகமான ஓஏ இன்க்ரீஸ் ஆகுது, கால் சைடு ஓஏ குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கெலாம் நல்லா ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. உங்களுக்கு புட் சைடு அதிகமான ஓஏ இன்க்ரீஸ் ஆகவும் கால் சைடு ஆல்ரெடி இருந்த ஓஏலாம் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் இதே கண்டென்ட் தான் இங்கே டேட்டாவும் நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சென்டிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா பாருங்கள், 9:15 9:24 வரைக்கும் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அதுக்கு தான் பாருங்கள் ரெட் கலர்ஸில் இந்த டேட்டா நமக்கு வந்துடும். அதுக்கடுத்தா பாருங்கள் 9:27க்கு மேலே டேட்டா க்ரீன் கலர்ஸாக மாறி இருக்குது. அதாவது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டு அப் சைடு அப்படின்னு சொல்லி இது நமக்கு சொல்லுது. இந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா 9:27 9:30 இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு தொடர்ந்து க்ரீன் கலர் தான். தொடர்ந்து உங்களுக்கு மார்க்கெட்டு அப் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ட்ரெண்டிங் கொடுக்குது. சேம் அதே தான் இந்த இடத்துலையும் இந்த கிராஃப்லேயும் பார்க்கும்போது பாருங்கள் 9:27 9:30க்கு மேலே தான் இந்த புட்கால் ரேஷியோ பிரிய ஆரம்பிச்சிருக்கு. அது வரைக்கும் புட் சைடும் சேம் கான்ட்ராக்ட், கால் சைடும் சேம் கான்ட்ராக்டாக இருந்திருக்கு. இங்கே நீங்கள் டேட்டாவில் பார்க்கும்போதும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். காலையில் நீங்கள் பார்க்கும்போது இங்கே கிராஃபாக எப்படி உங்களுக்கு புரியுதோ சேம் கண்டென்ட்டு தான் இங்கேயும் வரும். பட் இது ஒரு ஸ்கேனராக நமக்கு செயல்படும். எந்த கவுண்டருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எடுத்துகிட்டு மேலேயே டாப்பில் கொடுத்துரும். அதுதான் இதோட ஸ்பெஷல். அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவலாக போயிட்டு இந்தமாரி ட்ரெண்டிங் ஓயை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஹையஸ்ட் ஓய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெட் ஓய் பார்க்கும்போதும் கூட
புட் சைடு 11.34 க்ரோஸும் கால் சைடு 14.05 க்ரோஸும் ஒய்ஏ இருக்குன்னு சொல்லுது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் இன் ஒய்யாக மாற்றிக்கிறேன். இதில் பார்க்கும்போது பாருங்கள், புட் சைடு 8.46 க்ரோஸும் கால் சைடு 3.62 க்ரோஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தான் நமக்கு காட்டுது. இந்த கிராஃபில் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சிருக்கும். கால் சைடு பாருங்கள் ஹையஸ்ட் ஒய்ஏ எதில் இருக்குன்னா 24,950, அதுக்கும் அடுத்தபடியாக 25,000. இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஹையஸ்ட் ஒய்ஏ இருக்குது. பட் இது வந்து 24,950 கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 29.71 லேக்ஸும் 25,000 கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 30.86 லேக்ஸும் தான் இருக்குது. ஆனால் இங்கே புட் சைடு பாருங்கள் ஹையஸ்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,800லையும் அதுக்கும் அடுத்தபடியாக 24,700லையும் அதுக்கும் அடுத்தபடியாக 24,600லையும் ஹையஸ்ட் ஒய் வந்து புட் சைடு தான் அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து அப் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த வரைக்கும் நமக்கு காட்டியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா ஒரு தகவலுமே நாளைக்கான ப்ரெடிக்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மாதிரி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம காட்டுறோம். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு டேட்டாவும் மாறும், ட்ரெண்டும் மாறும். அப்போ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டேட்டாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் ட்ரேடிங் பண்ண முடியும். நீங்களும் இந்தமாரி டேட்டாவை அடிப்படையாக வச்சு ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அது மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள். 20 days லைவ் கிளாஸ் இருக்குது. அந்த 20 days லைவ் கிளாஸை இந்த டேட்டாவை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதேமாரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ப்ராஃபிட் மார்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.